பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்களுக்கு என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். 2 நாட்களாக நீங்கள் படும் பாடுகள், எவ்வளவு கஷ்டத்தோடு உங்கள் பயணங்களை மேற்கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நான் கண்கூடாக பார்த்து, எவ்வளவு இடர்பாடுகளுக்கு இடையில் என்னை பின்தொடர்ந்து வருவது எவ்வளவு கடினம் என்பதையும் தெரிந்து, என்னை பல வகையிலே துரத்தி நீங்கள் பிடித்தீர்கள் என்பது எனக்கு தெரியும். அப்படி உழைக்கக்கூடியவர் நீங்கள். உங்களுக்கு வாழ்த்து சொல்வது மட்டுமல்ல, நீங்கள் எல்லோரும் நீண்ட நாட்கள் இறைவனர்களால் எல்லா சிறப்புகளும் பெற வேண்டும் என்ற வாழ்த்துக்களை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். தொலைக்காட்சியிலே பணியாற்றுகிற நண்பர்கள், அதேபோல பத்திரிகை நண்பர்கள், ஊடகங்கள் அனைத்துமே ஒவ்வொருவருக்கொரு போட்டி போட்டுக்கொண்டு கடுமையாக உழைத்து அவர் பணியாற்றுகிற அந்த நிறுவனத்திற்கு நற்பெயரை கொண்டு வர வேண்டும் என்பதற்கு நீங்கள் உழைப்பென்பது சாலச் சிறந்ததாக மட்டுமல்ல, எல்லோரும் போற்றுகின்ற அளவிற்கு உங்கள் பணிகள் அமைந்திருக்கிறது. அதற்காக எல்லோருடைய சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் புரட்சித் தலைவரால் நான் அடையாளம் காட்டப்பட்டவன். 1972 இந்த இயக்கம் துவங்குகிற போது தலைவருக்கு பின்னாலே அணிவகுக்கின்ற தொண்டர்களில் நான் ஒருவன். புரட்சித் தலைவரால் ஈர்க்கப்பட்டு 75 பொதுக்குழு கோவையிலே பிரசிடென்ட் ஹாலிலே நடைபெறுகிற போது அதற்கு முழு பொறுப்பையும் அண்ணன் அரங்கநாயகம் மணிமாறன் என்னிடத்திலே ஒப்படைத்தார். அந்த பணிகளை தலைவர் பாராட்டுகின்ற அளவிற்கு அந்த பணிகளை நாங்கள் முடித்து, அவர் இருக்கின்ற சத்யா ஸ்டுடியோவிலே சந்திக்கின்ற போது அவர் என்னை கட்டிப்பிடித்து தழுவி, ஒரு இளைஞராக இருக்கிற நீங்கள் இந்த பணிகளை ஆற்றியிருக்கிறீர்கள், நான் பாராட்டுகிறேன் என்று பாராட்டினார். அப்போதெல்லாம் எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள் சொன்னார்கள், இந்த கட்சி 100 நாட்கள் கூட நடக்காது, 100 நாட்களிலே 100 நாள் படம் என்று சொல்வார்களே, அதை போல மறைந்துவிடும் என்று சொன்னார். ஆனால் பேரறிஞர் அண்ணா அவர்களால் பாராட்டப்பட்டவர் புரட்சித் தலைவர். அண்ணா அவர் சொல்கிற போது, இந்த இயக்கம் இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறது, என்னை நீங்கள் காண வந்திருக்கிறீர்கள் நான் முதலமைச்சர் என்ற முறையில் என்று சொல்லி, என்னை வெற்றி வைத்தவர் குண்டடி விட்டு கிடக்கிறார், அவரை பார்த்து விட்டு வாருங்கள் என்று அண்ணாவால் அடையாளம் காட்டப்பட்டுள்ள பாராட்டுதலை பெற்றவர் புரட்சித் தலைவர். அவர் தன்னுடைய காலத்திலிருந்து அவருடைய பணிகள் என்பது 3 முறை தமிழ்நாட்டில் முதலமைச்சராக அருகிலே அமர்ந்தார். 10,000 மைலுக்கு அப்பாலே சிகிச்சை பெறுகிற போது, தமிழ்நாட்டிலே கால் வைக்கிற போது அவர்தான் தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் என்ற வரலாற்றை படைத்தார். அந்த தலைவர் மறைந்ததற்கு பிறகு இயக்கம் 2 கூறுகளாக போகிற போதுதான் 1987 புரட்சித் தலைவர் அம்மாவுடைய வழியிலே நான் பயணத்தை மேற்கொண்டேன். புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் அவருடைய சுற்றுப்பயணமாக இருந்தாலும் சரி, பல்வேறு ஆலோசனைகள் கேட்கின்ற போது பல்வேறு நண்பர்களோடு நானும் இணைந்து அந்த பணிகளை நான் மேற்கொண்டிருக்கிறேன். புரட்சித் தலைவரால் பாராட்டுதலை பெற்றிருக்கிறேன். எம்மையுமே தன்னுடைய தலையிலே விழுகிறது என்றாலும் கூட சறுக்காமல் வழுக்காமல் இந்த இயக்கத்திற்காகவும் எனக்காகவும் தன்னை அர்ப்பணித்தவர் என்று ஒரு பெரிய கேசட்டை உங்களுக்கு தெரியும். என்னுடைய திருமணத்திலே மட்டுமல்ல, திருச்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கூட அந்த அளவுக்கு பாராட்டினார். ஆனால் இன்றைக்கு இருக்கிற நிலைகள் வேறு. இன்றைக்கு நான் அதை சொல்வதற்கு காரணம், புரட்சித் தலைவர் அம்மா மறைவுக்கு பிறகு ஆட்சி நடத்தினோம். நடத்தியதற்கு பிறகு காலச்சூழல்களில் பல்வேறு கூறுகளாக 3 கூறுகளாக இயக்கம் பிரிந்தது. நாங்கள் அனைவரும் ஒன்றாக இணைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான்
நாங்கள் எல்லோரும் அந்த கருத்துக்களை வலியுறுத்தினோம். ஆனால் அந்த கருத்துக்கள் பரிமாறப்பட்டதை தவிர செயல்படுத்த இயலவில்லை. ஆகவேதான் இன்றைய சூழ்நிலையில் ஒரே ஒரு கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நான் என்று ஒருவன் நினைத்தால் ஆண்டவன் தான் என்று கண்டித்து விடுவான், பார்த்து கொள்வான். ஆண்டவன் தான் என்று பார்த்து கொள்வார். இதுதான் இன்றைய சூழ்நிலை. இறைவன் எல்லோருக்கும் மேலே இருக்கிறான். இறைவன் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். ஆகவேதான் அந்த அடிப்படையில் என்னுடைய பயணங்களை மேற்கொள்கிற போது முதலில் பொறுப்புகளை எடுத்தார்கள். எல்லோரும் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்று நான் தேவர் ஜெயந்திக்கு சென்று எல்லோருடையும் பேச வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அந்த நிகழ்ச்சிக்கு நான் சென்று திரும்பி 2 நாட்களுக்குள்ளேயே உறுப்பினர் பதவி கூட எடுத்து விட்டார். 50 ஆண்டு கால வரலாற்றில் இந்த இயக்கத்திற்காக ஏற்றத்தாழ்வுகளை சந்தித்த எனக்கு கிடைத்த பரிசுதான் உறுப்பினர் பதவி கூட எடுக்கப்பட்டிருக்கிற நிலை இருக்கிறது. என்னோடு மட்டுமல்ல, என்னை சார்ந்தவர்களும் அந்த பதவிகளை எடுத்தார்கள். அதோடு அவர் நின்று விடவில்லை. மகேஷ் என்பவர் அவருடைய தந்தை மாமன் ஒரு விபத்திலே இறந்து விட்டார். காங்கேயத்திற்கு அருகாமையில் அவருடைய இல்லத்திற்கு சென்ற துக்கத்தை விசாரித்தவுடன், நீ ஏன் அனுமதித்தார் அவரை என்று அடிப்படை உறுப்பிலிருந்து அவர் நீக்கப்பட்டார். துக்கத்துக்கு செல்வதே, வேதனைக்கு சென்று விசாரிப்பதே தவறென்று அந்த இளைஞரை ஒரு பொறுப்பிலே இருக்கின்றவரை அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கப்பட்டது என்பது இதுவரையிலும் தமிழகத்தின் வரலாற்றில் நடைபெறாத ஒன்று என்பதை நான் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதற்கு பிறகு என்னுடைய முடிவை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு தெளிவான முடிவுகளை மேற்கொண்டுதான் நேற்றைய தினம் சட்டமன்ற உறுப்பினருடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இன்றைக்கு கழகத்திலே, தமிழக வெற்றி கழகத்தில் நான் இணைந்திருக்கிறேன். ஏன் இங்கே இணைந்தார்கள் என்ற ஒரு கேள்வி கூட கேட்கக்கூடும். இதற்கு காரணங்கள் இருக்கிறது. இன்று திமுக வேறல்ல, அண்ணா திமுக வேறு என்பது அல்ல, உங்களுக்கு தெரியாத ஒன்றல்ல. இரண்டும் ஒன்றாக இணைந்துதான் பயணங்களை மேற்கொண்டு வருகிறார் என்பதை நாடு அறிந்து கொண்ட ஒன்றாக இருக்கிறது. இதை ஊடக நண்பர்களுக்கு நன்றாக தெரியும். ஏனென்று சொன்னால், நாட்டில் நடைபெறுகிற நிகழ்ச்சி தேர்தல் களத்திலே இருக்கின்ற போது ஆளுநரிடத்திலே கொடுக்கப்பட்ட மனு, அதற்கு பிறகு நாங்கள் என்ன நடவடிக்கை மேற்கொள்கிறோம் என்று சொன்னதோடு சரி, அதற்கு பிறகு அவங்களுடைய பயணங்கள் எப்படி இருக்கிறது, எப்படி நடைபெறுகிறது என்பதை பத்திரிகை நண்பர்களுக்கோ மக்களுக்கோ நான் சொல்ல தேவையில்லை. ஆனால் என்னுடைய பயணத்தை பொறுத்தவரையிலும் ஒரு தூய்மையான ஆட்சி தமிழகத்திலே மலர்வதற்கு வெற்றி கழகம், இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் இளவல் நம்முடைய வெற்றி பயணத்தை மேற்கொண்டிருக்கிற விஜய் அவர்கள் ஒரு மாபெரும் இயக்கத்தை உருவாக்கி மக்கள் மனதிலே இடம்பெற்றிருக்கிறார். இங்கே வந்த பத்திரிகை நண்பர்களே அவருடைய குழந்தைகளை கேட்டால் சொல்லும். பள்ளிக்கு செல்கிற குழந்தையாக இருந்தாலும், கல்லூரிக்கு செல்கிற குழந்தையாக இருந்தாலும் கூட, அப்பா அம்மா இந்த முறை அவருக்கு ஓட்டளிங்கள் என்று கேட்கின்ற நிலை தமிழ்நாட்டிலே பல்வேறு இடங்களிலே பல்வேறு செய்திகள் வந்து கொண்டிருக்கிற நிலை என்னிடத்திலே சொல்லியிருக்கிறார். என்ன காரணம்? ஒரு மாற்றம் தமிழகத்திலே வேண்டும். தமிழகத்திலே ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கப்பட வேண்டும். தமிழகத்திலே இவர்கள் மட்டும்தான் ஆள வேண்டுமா? ஏன் ஒருவர் மற்றவர் நல்ல புனித ஆட்சியை நடத்துவதற்கு, ஒரு தூய்மையான ஆட்சியை நடத்துவதற்கு ஒருவர் தேவை என்ற எண்ணம் மக்கள் மனதிலே நிறைந்திருக்கிறது என்பதுதான் இந்த தமிழகம் வெற்றி கழகம் இன்றைக்கு பயணத்தை மேற்கொள்கிற போது அது வெற்றி பயணமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக இதை நான் சொல்வதற்கு காரணம், எல்லா நாடுகளிலும் எல்லா மாநிலங்களிலும் பல்வேறு மாற்றங்கள் உருவாகி கொண்டிருக்கிறது. டெல்லியை எடுத்துக்கொண்டாலும் கூட 2 கட்சிகள் தான் பெரிய கட்சி என்கிற போது அன்றைக்கு மாற்றங்கள் உருவாக்கப்பட்டது. ஆம் ஆத்மா வந்தது, ஆம் ஆத்மா சொன்னது. அதே நேரத்தில் பஞ்சாபிலே கூட காங்கிரஸ் 2 கட்சிகள் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிற போது இடையிலே மற்றொரு கட்சி அங்கே வருகின்ற வாய்ப்பு அங்கே உருவாக்கப்பட்டது.
இதையெல்லாம் நான் எதற்காக சொல்லுவேன் சொன்னால், மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள். ஒரு தூய்மையான ஆட்சி தமிழகத்திலே கொண்டு வர வேண்டும், ஒரு மாற்றங்கள் தேவை என்ற நோக்கத்தோடு தான் இந்த பயணங்களை அவர் மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த பயணம் என்பது உங்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் மட்டுமல்ல, மக்கள் இன்றைக்கு முழு மனதோடு வரவேற்றிருக்கிறார்கள். வரவேற்பு மட்டுமல்ல, வெற்றியை சூடுவதற்கு காத்து கொண்டிருக்கிறாள், நேரத்தை பார்த்து கொண்டுதான். ஆகவே 2026 என்பது மக்களால் வரவேற்கப்படுகிற, மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிற, மக்களால் உருவாக்கப்படுகிற ஒரு புனித ஆட்சி தமிழகத்தில் உருவாகுவதற்கு நம்முடைய வெற்றி கழகத்துடைய தலைவர் அன்பிற்கினிய இளவல் விஜய் அவர்கள் வெற்றி பெறுவார்கள். 2026 மக்களால் மாபெரும் புரட்சி உருவாகி வெற்றி என்ற இலக்கை அவர் எட்டுவார் என்பதை மட்டும் நான் இந்த நேரத்திலே உங்களுக்கு பணிவன்போடு தெரிவித்து, வருகின்றிருக்கிற தொலைக்காட்சி நண்பர்கள், ஊடக நண்பர்களுக்கு என் வாழ்த்துக்களையும் நன்றியும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஒருங்கிணைக்க வேண்டும் என்று கெடு விதிக்கவில்லை. நீங்கள் நன்றாக இந்த நான் பேசிய பேச்சுக்களை நீங்கள் கேட்டிருக்க வேண்டும். இதனை கேட்காதே நீங்களாக போட்டுவிட்டு ஹெட்லைன் போட்டுவிட்டு 5 நாட்கள் தான் அவகாசம் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னீர்கள். அதில் முழுமையாக நீங்கள் பார்க்க வேண்டும். அப்போது தொலைக்காட்சி நண்பர் கேட்டார், 5 நாட்களுக்குள்ளே முடிக்க வேண்டுமா என்று கேட்டார். இல்லை, பேச்சுவார்த்தை துவங்க வேண்டும். 1 மாதமோ 1.5 மாத காலமோ எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் யாரை சேர்த்த வேண்டும் என்பது பொதுச் செயலாளர் முடிவு செய்யட்டும் என்று தெளிவாக சொல்லியிருக்கேன். நான் நீங்கள் பார்த்திருப்பேன் நினைக்கிறேன். ஆனால் கெடு என்று போட வைத்ததே அவர்தான். முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். என்னை வெளியேற்ற வேண்டும் நோக்கத்தோடு தான் அதை சரியான மொழி காயை நகர்த்தி விட்டார். இதுதான் உண்மை. தொலைக்காட்சியில் நான் பேசியது நீங்கள் இன்றைக்கு வேண்டுமானால் போட்டு தெரிந்து கொள்ளலாம். சாயங்காலம் மாலை அது வந்து அறிவிக்கப்படும். அம்மா இருக்கும் வரை, தலைவர் இருக்கும் வரை தூய்மையான ஆட்சி நடைபெற்றது என்று சொல்ல நான் இல்லை என்று சொல்லவே இல்லையே. நீங்க அவங்களே அடுத்த சப்ஜெக்ட் போறீங்க. புனிதமான ஆட்சி அவங்க 2 பேரும் நடத்தினாலும் சொல்லியிருக்கேன். இல்ல நான் சொல்றது இருங்க, நான் சொல்றது இருங்க, நீங்க இருங்க நான் சொல்றது கேட்டுக்கணும். நீங்க வந்து தயவு செஞ்சு ஒவ்வொருத்தரை கேளுங்க, தனித்தனி கேளுங்க. நான் டைம் கொடுக்குறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அம்மா தலைவருடைய ஆட்சி இதுதான் நாங்கள் வந்தோம். அவங்க ஆட்சிக்கு பிறகு தான் நாங்கள் ஆட்சியிலே வந்தோங்கிறது உங்களுக்கு தெரியாதுல்ல. அவர் அப்படி ஆட்சி நடத்தினால 5 முறை அவங்க ஜெயிச்சாங்க, தலைவர் 3 முறை ஜெயிச்சாங்க. அது புனித ஆட்சியிலேயே நீங்கள் என்னகிட்ட கேள்வி கேட்டு மடக்கூடாது. நான் புனித ஆட்சி இல்லைன்னு சொன்னேன்னா, நீங்களாக ஒரு கேள்வி கேட்டு அதை பதிலாக பெற்று அதற்கு பிறகு பத்திரிகை திரித்து போட்டி அது என்னையும் டேமேஜ் பண்ணணும் நினைக்கிறேன். இல்லை நீங்கள் அதுக்கு முன்னாலேயே நான் ஒரே ஒரு கேள்விக்கிட்ட பதில் சொன்னேன். தூய்மையான ஆட்சி இருக்கிறதா இல்லையா என்பதற்கு கவர்னரிடத்திலே மனு கொடுத்தவர் யார்? நான் கொடுக்கல. யார் கொடுத்தா? எதிர்கட்சி கொடுத்தாங்கன்னு இல்லையா? அப்புறம் எதை கேட்குறீங்க? நீதிமன்றம் சொல்லியிருக்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஏவன் குற்றவாளி அப்படின்னு. அப்படி இருக்கும்போது அவரை எப்படி தமிழக வெற்றி கழகத்துல இணைச்சுக்கிட்டீங்க? ஊழல் ஆட்சி அமையும் சொன்னீங்க. அது சார் உங்களுக்கு இல்ல ஒரே ஒரு காட்சி இருங்க. நீங்க சொல்லிட்டீங்களா? நீங்க குறுக்கேள்வி கேட்கணும், எனக்கு நல்லா தெரியும். நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு பதில். தயவு செஞ்சு உங்களுக்கு சொல்லிடுறேன். எப்படின்னா, அம்மா மீது குற்றப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு வேறு, அவர் தூய்மையானவர் என்பது வழக்கு மன்றத்திலே நீங்கள் சொல்வது வேறு, அவர் நடந்து கொண்ட முறைகள் வேறு. ஒரு வழக்கை ஜோடிக்கிற போது எப்படி வேண்டுமானாலும் ஜோடிக்கலாம். உங்கள் வேலை ஜோடிக்கணும்னு நினச்சேன்னா ஒரு அரசாங்கம் நினச்சா என்ன வேணால் பண்ணிடலாம். பண்ண முடியாதா? இல்லை 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 அரசியலே இருங்க நான் சொல்லிடுறேன். நான் சொல்கிறது கேட்டு முடியுங்களேண்ணா. ஒரு ஒரு செட்டை இது பண்ணுறது யார் பேரில் வேணாலும் ஒரு எஸ்டிமேட் போடுறீங்க. யார் போடுறான்? இந்த பில்டிங்கோடைய வேல்யூ என்னென்னு போட்டால் அவங்களுக்கு வந்து வேல்யூ குறைவாக போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு வேண்டிய நண்பர்கள் இருப்பாங்க, அவங்க வந்து வேல்யூஷன் போடுவாங்க. பிடபிள்யூ ஒரு வேல்யூஷன் என்ன போடுவாங்க உங்களுக்கு தெரியாதா? உங்கள் நண்பர் வந்து உங்களுக்கு வந்து 100 செங்கல் அனுப்பிச்சா ஒரு நண்பர்,
ஒரு 100 மூட்டை சிமெண்ட் அனுப்பிச்சு உங்களுக்கு அதெல்லாம் எஸ்டிமேட்டில் வருமா? ஒரு வேல்யூவேஷன் போடுறது பிடபிள்யூங்க. ஆனால் கன்ஸ்ட்ரக்ஷன் செய்கிறது வந்து அவங்க வந்து குறைந்த விலையில் செய்ய முடியும். இப்போ நீங்கள் நிறைய தெரியும், பிடபிள்யூங்கிறது வந்து தனிப்பட்ட முறையில் பூஸ்ட் பண்ணி ஒரு கவர்மெண்ட்டுக்கு இவ்வளோ வந்து இவ்வளோ ரூபா எஸ்டிமேட் போடலான்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா இல்லையா? வருஷம் 10% இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? திராவிட முன்னேற்ற கழகத்தோ தேசிய கட்சிகளோ மாற்றுக் கட்சிகளோ என்னை யாரும் சந்திக்கவில்லை, சந்தித்து பேசவில்லை. உங்கள் கருத்து மட்டும்தான் பேசியதாகவும் எங்கச்சி படம் இருக்குதா காட்டுங்க. நானும் சேகர்பாபு இருங்க, சபாநாயகர் பார்த்து கரெக்டுங்க. நானும் சேகர்பாபு பேசிருக்கேன், ஒரு படம் வந்திருக்கான் காட்டுங்க, கண்ணு காட்டுங்க. இல்லை இல்லை காட்டுங்க, நான் சொல்லிடுறேன் பதில். நான் யாரையுமே திராவிட முன்னேற்ற கழகமோ மாற்றுக் கட்சியோ பிஜேபியோ யாருமே என்னை அணுகவில்லை. அணுகதியாக இருந்தால் இல்லைங்க இருங்க, சும்மா நீங்கள் எதோன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் பாட்டுக்கு ஒரு கற்பனை உலகத்திலிருந்து பேசக்கூடாது. ஆகாயத்தில் வந்து இருங்க நான் சொல்ல கேளுங்க, தயவு செஞ்சு இருங்க கேளுங்க. பார்த்த மாதிரி ஒரு படம் காட்டிடுங்க, நான் பதில் சொல்கிறேன். ஒவ்வொருத்தரா கேளுங்க, ஒரே ஒருத்தரா கேளுங்க. சுபாஷ் கேளுங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இது ஜனநாயக கட்சி, யாரை வேண்டுமானாலும் தங்களுடைய விருப்பப்பட்டவர்களையும் படத்தை வைத்துக் கொள்வது ஆட்சேபனையே கிடையாது. நான் படத்தை வைக்காத மாற்றி போட்டோம், இன்னைக்கே மாறிட்டியே டபுள் டிகிரியானு கேட்பேன். நீ சொல்லுவேன், ஒவ்வொருத்தரா கேளுங்க. நீ அறிஞர் வருங்க, கமருங்க, கொஞ்ச நேரம் இருங்க, நான் பேசிக்கிறேன். இருங்க நீங்க என்ன சொல்லுவீங்க? இன்னைக்கே அந்த படத்தை மாற்றிருந்தா இவரெல்லாம் என்ன பெரிய தியாகி, இவர் என்ன வந்து கொள்கை பிடிப்பளவர், ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கட்சி மாறிட்டு படத்தையும் கூட மாற்றிட்டு போட்டாருப்பீங்க. இந்த வேஷ்டி கட்டினதே மாற்றின காரணமே கேஸ் போட்டாங்க பேரில், வேஷ்டி கட்டக்கூடாதுங்கிறக்காக மாற்றினோம். புரியுதுங்களா? படத்தை வச்சு கூட அவங்க சொல்லவே இல்லை. யார் படத்தை வேண்டுமானாலும் வைத்துக்கொள்ளலாம். இன்றைக்கு புரட்சித் தலைவர் படமும் அண்ணா படமும் அவருடைய வண்டியிலே எப்படி அலங்கரித்து வரப்படுகிறது, இந்த வண்டியில் எப்படி வருது நீங்க பார்த்துக்கீங்க. இல்ல நான் சொல்றது கேளுங்க. ஒரு இயக்கத்திலே நான் பணியாற்றுவது, முழுமையாக அந்த இயக்கத்தில் இருக்கும் வரை அடிக்கடி நல்லா ஜம்ப் பண்ணல பண்ணிருக்கேன்னா, தினவர் கட்சிக்கு போயிருக்கேன்னா நான் கோரேன். இன்னைக்கு வந்ததுக்கு காரணமே ஒரு புதியமான ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கு ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். மக்கள் வரவேற்பு, மாபெரும் வரவேற்பு. நீங்கள் பார்க்குறீங்க, உங்கள் டிவிக்காரில் என்ன சொல்கிறாங்க சேனலில், எங்களுக்கு என்ன வந்துருக்குன்னு சொல்கிறாங்க, 1 கோடி பேர் பார்க்குறாங்க எங்கள் சேனலை. நாங்கள் அதனால தான் 10 சேனல் போட்டு இறங்குற இடத்துலையும் எடுக்கிறோம், நிற்கிற இடத்துலையும் எடுக்கிறோம், அங்கேயும் எடுக்க. நீங்கள் தானே சொல்கிறீங்க. எனக்கு சொன்ன ஒரு ஓனர் சொல்லியிருக்காரு, 4 ஓனர் கேட்டுக்கிறீங்களா இல்லையா? நாங்கள் அதுக்கு தான் முடிக்க உங்களை படம் எடுத்துகிட்டு இருக்காரு அவரை அப்படிங்கிறாங்க. 10 சேனல் போடுறாங்கிறாங்க. யாராச்சும் போடுறாங்களா? இறங்குற இடத்துல எடுக்கிறீங்க, ஹெலிகாப்டர்ல எடுக்கிறீங்க, ஓடுற கூட எடுக்கிறீங்க, அங்கேயும் நிற்கிற போது எடுக்கிறீங்க, சுற்றி எதுக்காக எடுக்கிறீங்க? அப்போ வந்து மக்கள் வந்து வரவேற்கிறாங்க நோக்கம் தானே அது. இல்ல வெளிப்படைத்தன்மை இல்ல, வேற இருங்க. வெளிப்படைத்தன்மை இல்லைன்னு சொன்னா டெல்லி எடுத்துக்க வேண்டியதானே? டெல்லியில் வெளிப்படைத்தன்மையோட வந்தது காருக்குள்ள, அதெல்லாம் எடுத்து காட்ட வேண்டியதானே?